கன்னிராசி என்னவோ ஆகணும் நீங்க அந்த ஆகக்கூடிய தருணத்தை முயற்சினால பயிற்சினால வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு. கன்னிராசி அன்பர்களாகிய உங்களுக்கு நிறைய விஷயங்களில் தடுமாற்றம் அப்படிங்கிற நிலையில் இருக்க உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் கிட்டத்தட்ட உங்களுடைய ராசியை டைரெக்டாக பார்த்துட்டு இருக்க பார்வை கொஞ்சம் கவனம். ராகு 6ஆம் பாவத்தில் 12ஆம் மாதம் வரைக்கும் ராகு 6ஆம் பாவத்தில் தான் இருக்க போகிறேன். உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க, பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க. அதே மாதிரி 6ஆம் மாதத்துக்கு மேலே எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. வாங்குறதுன்னு தப்பு இல்லை, வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகாத குழந்தைகள் இருந்திருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இருந்திருந்தா கூட சொந்த தொழில் பண்ண போகிறேன் இல்லை வேறு யாருக்காவது தொழிலுக்கு உதவி பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா அவசரப்பட்டு கடன் வாங்கி மாட்டிக்கிறாங்க. நீங்கள் யாருக்காக கையெழுத்து போடுறீங்களோ அந்த கையெழுத்து உரிய பணம் வீடு மனை எல்லாத்தையும் இழந்து 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. பெருசாக பதவி பறி போயிடணும், வேலையை விட்டு நம்ம வீட்டில் அமுச்சிடுவாங்க, வீட்டில் உட்கார போகிறோம். ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இனிய தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சி. இந்த வருஷத்துடைய பெயர் பரபாவ வருஷம். ராசிநாதன் ராசி கட்டத்தில் மேச ராசியில் சூரிய பகவான் சுக்கிர பகவான் இருக்கார். மிதுன ராசியில் குரு பகவான் பலமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது பகவான் பலமாக இருக்கார். கும்ப ராசியில் ராகு பகவானும் சந்திர பகவானும் இருக்காங்க. மீன ராசியில் சனீஸ்வர பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் பலமாக இருக்காங்க. இந்த 2026 12 ராசிக்காரங்களுக்குமே யோகன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு தருணம் இருக்குது. அதனால் 2026 மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் யோகங்கள் நிறைஞ்ச ஒரு வருஷமாகவே அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது. கன்னிராசிக்கு அதிபதி எம்பெருமான் விஷ்ணு பெருமான். அறிவான ஜாதகர் நீங்கள். அழகான அன்பான பண்பான படித்த ஒரு ஜாதகம் நீங்கள். நிறைய பேர் மருத்துவ சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு படிக்கலாம், ஆசிரியர் சம்மந்தப்பட்ட படிப்பு, பேங்கிங் சம்மந்தப்பட்ட படிப்பு, இப்படி படிப்பில் சிறந்து விளங்கி நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிக்கணும், நாட்டு நலனே என்னுடைய நலன் சொல்லக்கூடிய தருணம் உடைய ஒரு ராசிக்காரங்க நீங்கள் தான். பாசக்கார ஜாதகம், தாய்மை குணம் அதிகம் உடைய ஒரு ஜாதகம். ஒரு டாக்டர் ஆகிறோட ஒரு நர்ஸ் ஆகிட்டாவே பாசங்கள் எப்படி அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி உள்ள ஒரு ஜாதகம். இப்படி பண்புள்ள ஒரு ஜாதகத்துக்கு படிக்கக்கூடிய ஒரு நேரமும் படிப்பில் ஒரு தன்னம்பிக்கை படித்ததுக்கு உண்டான வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள் உடைய ஒரு ராசிக்காரர்களும், பொது சேவையில் தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தருணம் உடைய ராசிக்காரர்களும் நீங்கள் தாங்க. உங்களுக்கு தாங்க யோகம் இந்த 2026. என்னவோ ஆகணும் நீங்கள் அந்த ஆகக்கூடிய தருணத்தை முயற்சினால் பயிற்சினால் வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு உண்டு. படித்த பிள்ளைங்க நல்ல பண்புள்ள படித்த ஒரு அமைப்பு கிடச்சி காலதாமதமாக இல்லை காலத்துக்கு முன்ன ஒரு அற்புதமான திருமண ஏற்பாடாக பண்ணிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு திருமண ஏற்பாடில் இனி எந்த குறையும் இல்லை. 2025 உங்கள் ராசியில் கேது பகவான் இருந்து பல பேர் ஜாதகத்தை பிரித்து கொடுத்துருக்கு. காதல் பண்ணவங்க கூட காதலுக்கு சக்ஸஸ் ஆனது கிடையாது. கல்யாணம் பண்ணவங்களுக்கு கூட 2 தாரம் ஆகிடும், முதல் தாரம் ஃப்ளாப் ஆகிடும். இப்போ திருமணம் சொல்லக்கூடிய சடங்குலையும் உங்களுக்கு யோகம்தான். இப்படி வாழ்க்கையை ருசித்து வாழக்கூடிய ஒரு தருணம் இந்த 2026 கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமாகவே நடக்க போகுது. மாற்றமே ஏற்பட போகுதுங்க. உங்களுடைய தன்மைகள் மாறப்போகுது. உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகாத குழந்தைகள் இருந்திருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. வீடு மாளிகைகள் கட்டக்கூடிய ஒரு தருணங்களும் வரப்போகுது. உயர் பதவி அடையக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் வரப்போகுது. இருந்திருந்தா கூட 45 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலேயே ஒரு 55 வயசு வரைக்கும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் மருத்துவரை போய் நாடணும். ஏன்னா நீங்கள் உங்களுக்காகவே வாழலையே. உங்களை நம்பி இருக்க வேண்டிய குழந்தைங்க, உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்காகவே வாழ்ந்திருக்கக்கூடிய தருணம் உண்டு. இந்த 2026 கண்டகச்சனியாக தான் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் வராரு. அதனால் கவனமாக இருந்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபடணும்.
உங்கள் முன்னோர் மூத்தோர் வழிபாடு பண்ணணும். இதெல்லாம் முறையாக பண்ணிக்கிட்டீங்கன்னா தலைமுடி கூட கொட்டாது. வாழ்க்கையை அப்படியே ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் இருந்திருந்தாலும் ஒரு 55 வயசுக்கு மேலே ஒரு 80 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தான் ஆகாது. உடல் நலக் குறைவுனால பல இன்னல்கள் வரக்கூடிய தருணம் இருக்கும். சொந்த பந்தத்தோடைய கெட்ட பார்வை உங்கள் மேலே இருக்கும். உங்கள் ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடத்தை கொடுத்து தனக்கு இடையூறு விளைவிக்கிறது யார், இடையூறு விளைவிக்கிறது எந்த ஊரில் எங்கே இருக்காங்கன்னு கேட்குறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் போய் பாருங்கள். இருந்திருந்தால் கூட 2026 நீங்கள் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு நேரமும் உண்டு. யாருக்கும் தீங்கு விளைவிக்காதீங்க. நீங்களும் வாழுங்க, அடுத்தவங்களையும் வாழ விடுங்க. மறப்போம், மன்னிப்போம். எதிரிகள் இல்லாத ஒரு வருஷமாக, இடையூறு இல்லாத ஒரு வருஷமாக வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போகக்கூடிய தருணத்தை ஏற்படுத்திக்கிங்க. பொதுவாகவே இந்த 2026 தமிழ் வருஷப்பிறப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தாங்க கொடுக்க போகுது. நம்மளுடைய தன்மை தான். நீ என்ன ஆகணுமோ, என்னவா ஆகக்கூட ஆசைப்படுறீங்களோ அந்த ட்ரீமை நல்லா ஆண்டவன்கிட்ட கேளுங்க. எனக்கு இதுதான் ஆகணும், இப்படி தான் நடக்கணும், எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு கேட்குறத கேளுங்க. இதுதான் முன்னோருடைய வழிபாடுகளை முறையாக செஞ்சுக்குங்கன்னு சொல்கிறது. இப்படி வழிமுறைகளை பக்குவங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த குறையும் வராமல் சூப்பராக இருப்பீங்க. கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. கன்னி ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்கிறேங்க. மனசுக்குள்ளே நிறைய கேள்விகள், நிறைய போராட்டங்கள், நிறைய விஷயங்களில் தடுமாற்றம் அப்படிங்கிற நிலையில் இருக்க உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். பொத்தம்படையாக சொல்லக்கூடாதுல்ல, கிரகத்தை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை முடிவெடுத்துக்கோங்க. ஒரு 3 வருட காலமாக உங்கள் லைஃப்பில் எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்காது. நிம்மதியாக தூங்கணும்னு நினச்சா தூங்க முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு வெற்றி பெற்றுவோன்னு நினச்சா முயற்சி ஆரம்பித்து ஒரு 50% கடக்கிறதுக்கு முன்னாடியே போடுறா தடையும் சொல்லி தடையை போட்டிருப்பாங்க. ஸோ உங்களால் ஒரு முழுசாக ஒரு விஷயத்தை முடித்தேன், இதை நான் பர்ஃபெக்டாக பண்ணேன், என் மனசு ரிலாக்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூட முடியாத அளவுக்கு உங்களை நிறைய லாக் பண்ணாங்க. ஸோ அப்போ செய்ய முடியலைங்கிற ஏக்கத்திலே தூக்கத்தை தொலைச்சிட்டிங்க. ஸோ இந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் போராட்டம். அதே போல் நீங்கள் யாரெல்லாம் நல்லவங்க, ரொம்ப பாசமானவங்க, நம்ம மேலே அக்கறையாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு உதவி செஞ்சீங்களோ அவங்க தான் அக்கறைக்கு இக்கறை பச்சை அப்படிங்கிறத நிரூபிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, சரியான பாடம் கொடுத்தாங்க. ஒரு லைஃப்பில் கண்மூடி கண்ணை திறக்கவங்களையும் நம்மளுடைய டோட்டல் சிம்மாசனத்தையும் காலி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கடந்த காலம் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நடந்தது அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப மனசார கஷ்டப்பட்டீங்க, அது உண்மை என்று நம்பினா நான் சொல்ல போகிறதையும் நீங்கள் உறுதியாக என்ன பண்ணலாம், மனசார ஏற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் கிட்டத்தட்ட உங்களுடைய ராசியை டைரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கார். பார்வை கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்த சனி பகவானை குரு பகவான் வருகிற ஆனி மாதம் முதல் டைரெக்டாக என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்குற காலகட்டம். நீங்கள் சனி பகவான் அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு, குரு சனியை கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகுது, பாசிட்டிவான எனர்ஜி பவர் கிடைக்கும். நீங்கள் இன்னுமே தான் இந்த ஆனி மாதம் முதல் தான் உங்களுடைய ஆட்டமே ஆரம்பம். நம்ம ரஜினி சொல்லுவார் பார்த்திங்கன்னா ஒரு படத்தில், ஆட்டம் பார்க்க போகிற காளியோட ஆட்டத்தை நீ பார்க்க போகிற மாதிரில, அதே மாதிரி கன்னி ராசிக்காரங்களுடைய உண்மையான அற்புதமான நல்ல விஷயங்கள், சிறப்பான விஷயங்களை இனிமே தான் உங்கள் கூட இருக்கவங்களே பார்க்க போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய திறமையை நீங்கள் நல்லா சூப்பராக நடத்த போகிறீங்க. அதை விட இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இப்போ வரையும் அதிகமாக அழுத்தத்தையும் பிரச்சனையும் மட்டும் கொடுத்துட்டு வந்த நபர்கள் எங்கே இருக்க போகிறாங்கன்னே அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா சனி பகவான் அதற்கான ஒரு பாடத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார், பக்குவப்படுத்துவார். ஆனால் அந்த பக்குவப்படுத்தக்கூடிய பிரச்சனையை கொடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுவார், சரியான பாடத்தை கொடுப்பார். அவர் உங்களுடைய முயற்சியில் வெற்றியை கொடுக்க போகிறார். 2வது, குரு பார்வை உங்களுடைய லைஃப்பில் திருமண வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். கல்யாணமே முடிக்கலைங்க,
அப்படின்னா கண்டக சனியில் கல்யாணம் முடிப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? கண்டக சனியில் கல்யாணம் முடித்து சிறப்பாக இருக்கக்கூடிய பாக்கியம் குரு பார்வை இருந்தால் சிறப்பாக இருக்கும். அதான் விஷயம். கல்யாணம் முடித்து இப்போ பிரச்சனை இருக்குது, அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, நான் ஒரு இடத்துல இருக்கேன், ஆனால் என் வீட்டுக்காரர் கூட சேரணும்னு ஆசைப்பட்றேன், அவர் என்னைய புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரு, புரியக்கூடாதவங்கள புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை புரிய வைக்க யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்க்கீங்களா? வர்றாரு நம்ம சுபகிரகம் குரு. உறுதியாக உங்களுடைய கணவர் உங்களுடன் சேர்ந்து அன்பாக வாழக்கூடிய, உங்களை புரிந்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை உறுதியாக உண்டு. கண்ணீரை துடைத்து வைக்கக்கூடிய செயல்பாடுகள், கவலைகளை மறக்கக்கூடிய செயல்பாடுகளை நவகிரகங்களும் உங்களுக்கு உறுதுணையாக செய்ய போகிறாங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க கடன் மட்டும் வாங்கிறாங்க. ஓகேவா? அதாவது உங்களுடைய ராசியில் 6ஆம் இடத்துல நம்மளுடைய ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ராகு கேதுக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, புதிதாக கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா மாட்டிக்கிடுவீங்க. ஸோ இது எப்போ வரையும் வாங்கக்கூடாதுன்னா, வருகிற கார்த்திகை மாதம் வரையும் புதிய கடன் வாங்கி முயற்சி எடுப்பதை நிறுத்திக்கணும். ஓகே, சொந்த தொழில் பண்ண போகிறேன், இல்லை வேறு யாருக்காவது தொழிலுக்கு உதவி பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா அவசரப்பட்டு கடன் வாங்கி மாட்டிக்கிறாங்க. நீங்கள் யாருக்காக கையெழுத்து போடுறீங்களோ அந்த கையெழுத்து உரிய பணம், வீடு, மனை எல்லாத்தையும் இழந்து நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலையை அவங்க செஞ்சுருவாங்க. ஸோ அதனால் நம்பி ஏமாந்தது போதும். நம்பிக்கையுடன் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடங்குங்க. நல்லதே நடக்கும். வாழ்க நலமுடன். கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்பவே சந்தோஷமடையக்கூடிய ராசிகளில் கன்னியும் ஒன்று. எப்படிம்மா? நாங்களே கண்டக சனியில் இருக்கோம். சனி பகவான் கண்டக சனியாக வந்ததுலேருந்தே வந்து பாருங்கள், நிறைய கன்னிராசி அன்பர்கள் ஜோதிடம் பார்க்க வரும்போது சொல்கிறது உண்டு, அம்மா நான் பாட்டு சிவனேன்னு போயிருந்தேம்மா, நான் பாட்டுன்னு ஓரமாக 2 வீலர் எடுத்து போயிட்டே இருந்தேன், எங்கேயோ இருந்து ஒரு பிள்ளை வந்துச்சு, நேராக காரில் எல் போட போட்டு வந்துச்சு, அந்த எல்லை கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தா கூட பரவாயில்லம்மா, கண்ணு கேட்டு தூரம் வந்து பார்க்கும்போது அது கண்ணு கேட்டுன தூரம் வரைக்கும் அதோட வண்டி வரல, ரொம்ப தூரத்தில் வந்துச்சு, திடீர்னு பார்த்தா அந்த பால்னி என் வண்டியை மோதி நின்று எனக்கு விழுந்து என் காலில் அடிபட்டுருச்சுமா, எனக்கு காலில் ராடு வச்சுருக்கோம், முட்டியை தாங்கி 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 10 நாளாக நடந்துட்டுருக்கேன், மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் வலிய வேதனை தாங்க முடியல, இப்படி சொல்கிற கண்ணியும் உண்டு. அம்மா இது வரைக்கும் எனக்கு எந்த ஆரோக்கிய குறைபாடும் இல்லைம்மா, இப்போ இந்த சனி பயிற்சி ஆனதுலேருந்து என்னவோ தெரியலம்மா, திடீர்னு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட போனால் உனக்கு சக்கரை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. ஆல்ரெடி எனக்கு வந்து பாருங்கள் எந்த வித நோயும் இல்லை, இப்படி சொல்கிறவங்களையும் பார்க்குறோம். ரொம்ப நாளாக டயபெட்டிக் இருக்குமா, மருந்து மாத்திரை சாப்பிட்டு ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்தேன், இப்போ நடுவில் டூர் போயிட்டு வந்தோம்மா, அப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு மயக்கம் வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போனால் கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு, டயாலிசிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, இப்படி சொல்கிற கண்ணியும் பார்க்குறோம். அதே மாதிரி இவ்வளோ நாள் வரைக்கும்மா எங்கள் மனைவி என் சொல் பேச்சை தட்டவே மாட்டாங்க. இப்போ என்னவோ பாருங்கம்மா, நான் வந்து 4 வார்த்தை பேசினா அவங்க 10 வார்த்தை பேசினா கூட ஒரு அர்த்தம் இருக்குமா, நானும் ஒரு வார்த்தை பேசுகிறாங்கம்மா, இதில் கூட நியாயம் தர்மம் வேணாமா, இப்படி சொல்கிற கண்ணியும் நாங்கள் பார்க்குறோம். ஆக இவ்வளோ பிரச்சனையில் சனி பெயர்ச்சியானதுலேருந்தே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கிறார் சனி பகவான் உங்களை. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, இது எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. குரு பகவான் வந்து பாருங்கள் 6ஆம் மாதம் 1/6/2026 பயிற்சி ஆகிறாரு. மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார் இல்லைங்களா. அப்படி உச்சம் பெற்று அமர்ற குரு பகவானுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. ஆக கண்டக சனியாக இருந்தாலும் உங்களுக்கு எந்தவித கண்டங்களையும் கொடுக்காம, எந்த விதத்துலையும் உங்களை இடையூறு பண்ணாமல் அவர் அமைதியாக இருக்க போகிறாரு. இது ஒரு பெருத்த சந்தோஷம். அதே மாதிரி ராகு 6ஆம் பாவத்தில் 12ஆம் மாதம் வரைக்கும் ராகு 6ஆம் பாவத்தில் தான் இருக்க போகிறார். உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க, பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க. அதே மாதிரி 6ஆம் மாதத்துக்கு மேலே எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. வாங்குறதுன்னு தப்பு இல்லை, வாங்கிக்கோங்க ஓகேங்களா. அது வந்து தனிநபர் கடன் வாங்க வேண்டாம், லோன் வாங்கிக்கலாம். ஆனால் பெரிய லெவல் கடன் அப்படின்றது வாங்காதீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்தில் தைரியமாக தன்னிச்சையாக செயல்படுறது செய்யாதீங்க. ரொம்ப சிம்பிள்மா, நம்ம பாட்டுன்னு வண்டி ஓட்டிகிட்டு போவோம், எதிர்க்க யாரோ ஒருத்தவங்க லைட்டாக ஆட்டம் கூட்டுட்டு முன்னாடி வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் பின்னாடி வந்த ஆட்டோவை நம்ம வச்சுருப்போம், சைட்டில் வந்த ஆட்டோ வச்சுருப்போம், ஆட்டம் காமிச்சிட்டு போயிட்டுருப்போம். நமக்கு எப்போ இருந்து தான் எப்படி தான் அந்த ஒரு கோவம் வந்திருக்குமோ தெரியாது, எப்போ இருந்து அவ்வளோ கோவம் வர ஆரம்பிச்சிச்சுன்னு கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், நேராக போய் அவன் 2 வீலருக்கு முன்னாடி போய் காரை நிறுத்திட்டு இறங்கி வந்து பளீர்னு ஒரு உத விடுவோம், ஒரு அறை விடுவோம். அந்த மாதிரி விடலாமா? ஒரு விதத்தில் அவன் அப்படி செய்யறதுக்கு ஒரு அறை விட்றது நியாயம்தான். ஆனால் என்ன அதில் பிரச்சனை அப்படின்னா, குருனோட பார்வை இல்லை இல்லைங்களா. 6ஆம் மாதம் வரைக்கும் தான் குருனோட பார்வை இருக்குது, 6ஆம் மாதம் மேலே குருனோட பார்வை இல்லை. ஆக தனித்த ராகு அவனுடைய என்ன தோணுதோ அதை தான் செய்வான், அவன் தான் இந்த மாதிரி அடிக்க வைப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு அடி அடித்தா அவன் என்ன பண்ணுவான், அந்த ஏரியாக்கார பையனாக இருப்பான், 4 பேரை கூட்டின்னு வந்து 4 அறை சப்பு 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 நம்மளை விடுவாங்க. என்னத்துக்கு ஒரு அறை கொடுத்துட்டு 4 அறை வாங்கிக்கிற வேலை. ஆக இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க.
லைட்டாக ஹெல்த் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. நிறைய பேர் வெளிநாடு போயிட்டு கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம். ஃபாரினில் இருக்கவங்க எங்களுக்கு பிஆர் கிடைக்கல அப்படின்னு நிறைய நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. நிறைய பேர் அது ஜோதிடம் பார்க்குறாங்க. எங்களுக்கு இந்த காலகட்டம் பிஆர் கிடைக்குமா, சான்ஸ் இருக்கா, என்ன ஏது, நாங்கள் இங்கேயே வந்து தொழில் செய்வோமா, இங்கேயே வேலையில் இருப்போமா, இல்லை இங்கேருந்து இந்தியாவுக்கு தூக்கி அடிக்கப்படுவோமா, இல்லை திருப்பி அனுப்பப்படுவோமா, இப்படி நிறைய பேர் கேட்குறீங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் கன்னியாக இருக்கீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. இந்தியாவிலேருந்து வெளிநாடு போயிட்டு இன்ப சுற்றுலா போகிறதுக்கான பிராப்தம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகிறதுக்கான பிராப்தம். இப்படி நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது இருக்குங்க. நிறைய பேர் வெளிநாட்டில் போய் வீடு வாங்குவாங்க பார்த்தீங்களா, சொத்து பத்து வாங்குறது, அந்த மாதிரி பிராப்தமும் உங்களுக்கு இருக்குது. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் 6ஆம் மாதம் வரைக்கும் குரு பகவான் 10ல் இருக்கார். 10ல் குரு பதவி பறிப்போகும் அப்படிம்பாங்க. பெருசாக பதவி பறிப்போகுதுன்னா வேலையை விட்டு நம்ம வீட்டில் அமுச்சிடுவாங்க, வீட்டில் உட்கார போகிறோம், அப்படி கிடையாதுங்க. 6ஆம் மாதம் வரைக்கும் ஒர்க்கில் ப்ரெஷர்ஸ் இருக்கும். 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் லாப குருவாக வராரு. செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபம். நாங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறோமா, அப்போ உங்களோட திறமை உங்களோட உயர் அதிகாரிகள்னால வந்து பார்த்திங்கன்னா உற்று நோக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன், அதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு ஆதரவு அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் வட்டம் வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு 4 மற்றும் 7க்கு அதிபன். நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு திருமண வரன் அப்படின்றது கூடி வரும். ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, கவலைப்படாதீங்க. இளைய கலத்திரம் நல்லபடியாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரொம்ப நல்ல குணாதிசயங்களோடு வரக்கூடிய வரன் அப்படின்றது வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஸோ கவலை அப்படின்றது சுத்தமாக வேண்டாம்மா. நீங்கள் பாட்டுன்னு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய நல்லது உங்களுக்காக காத்திருக்குமா. கவலையே பட வேண்டாம். வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தோட தன்னுடைய ஆசைகள் நிறையா இருக்கும், தேவைகள் நிறையா இருக்கும். ஏன் கடனாளியாக கூட இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், நலிஞ்ச நோயில் இருக்கலாம், எதிரிகள் கூட உங்களுக்கு இன்னல்களும் விளைவிக்கலாம். இப்படி துன்பத்தின் கடலில் நீங்கள் துவண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. இந்த கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஒரு 3 வாரம் வரேன்னு மட்டும் வேண்டிக்குங்க. வாரம் கிளம்புறதுக்கு முன்னே ஒரு கோழி சேவல் வாங்கி வீட்டில் கட்டி போட்டு தீனி போடுங்க. 3வது வாரம் போகும்போது அந்த சேவலை எடுத்துகிட்டு போயிட்டு கோயில் அதிகாரிகள் கிட்டையாது, கோயில் குருக்கள் கிட்டையாது கேட்டு இந்த கோயிலுக்கு நான் இந்த சேவலை நியமிச்சு விட்றேன் அப்படின்னு ஒரு சின்ன பரிகாரத்தை ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி கேளுங்க. கட்டாயமாக செய்ய சொல்லுவாங்க. 100க்கு 100 உங்கள் ஆசைகள், தேவைகள், உங்கள் கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். அங்கே இங்கே நீங்கள் அலைய வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க. வல்லக்கோட்டை முருகன் கோவில் தாம்பரத்துலேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர். இந்த சின்ன வழிபாட்டை செய்யுங்க. 2026 இன்பமாக வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வல்லக்கோட்டை முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம.